Welcome to the channel, and at the same time please like and subscribe the channel. இந்த வீடியோவில் ஒரு டெலிவரி பாய் ஃபுட்டு டெலிவரி பாய் டூ வீலரில் அங்கே ஒரு ஆட்டோ நின்று இருந்தால் ஆட்டோக்காரர்கிட்ட கேட்குறாரு, அண்ணா இங்கே கிட்டக்க ஏதாவது ஹோட்டல் இருக்காண்ணா அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஆட்டோக்காரர் அந்த தம்பிக்கு சொல்கிறாரு, எங்கள் கிட்ட எதுவும் இல்லைப்பா, ரொம்ப தூரம் போகணும் அப்படின்றாரு. சரிண்ணா, ஏன் கேட்குற அப்படின்னு ஆட்டோக்காரன் கேட்குறாரு. இல்லைண்ணா, காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடல, பசிக்குது, அதனால் சாப்பிட்லான்னு பார்த்தா கிட்டக்க இல்லை, தூரமாக இருக்குன்னு சொல்கிறீங்களே அப்படின்றாரு. சரி, பசிக்குதுன்றியே, அதனால் முதல்ல சாப்பிடுப்பா. எல்லா வேலையும் செய்கிறது சம்பாதிக்கிறது வயிற்று பசிக்காக தானே, அது தள்ளி போடாது, அது முதல்ல சாப்பிடு, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வேலை இல்லை அப்படின்றாரு. இல்லைண்ணா, ரொம்ப பசிக்குது, கிட்ட ஹோட்டல் இல்லைன்றது, என்ன பண்ணுறது? சரிண்ணா, நான் பார்த்துக்கலாண்ணா அப்படின்றாரு. அந்த ஆட்டோக்காரர் இப்போ ரொம்ப பசிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லை, விருப்பா ஒரு செகண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் 2 ஆட்டோ கிட்ட போயிட்டு ஆட்டோவிலேருந்து ஒரு பார்சல் பண்ண ஒரு ஃபுட்டு பாக்கெட் கொண்டு அந்த டெலிவரி பாய் கையில் கொடுக்குறாரு. சாப்பிடுப்பா அப்படின்னு. அந்த டெலிவரி பாய் கண்ணில் தண்ணி வந்துடுறது. ஆனால் உங்களுக்கு வச்சுருக்கிற சாப்பாடு, மத்தியான சாப்பாடு எனக்கு கொடுத்துட்டா நீங்கள் என்ன நான் பண்ணுவேங்க அப்படின்னு. இல்லைப்பா, எனக்கு வீடு பக்கம்தான், நான் வீடு போய் சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு அப்படின்றாரு. என்ன சொல்கிறது, இதுக்கு பேச்சு ஏதாவது இருக்கா, வருமா? த எக்ஸ்ப்ரெஷன்ஸ், ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அந்த பையன் அப்படியே என்ன பண்ணுறது, என்ன நீங்கள் தான் சொல்லணும். காமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் அட் த சேம் டைம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் ப்ளீஸ். இதை பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கே புரியும். தூரமாக இருக்காங்க சார், அப்புறம் பார்த்துக்குறாண்ணா, பசிக்குதுன்ற சாப்பிடு, ரொம்ப பசிக்குதுன்னா எங்கள் கிட்ட ஹோட்டல் இல்லையான்னு. அப்புறம் ஒரு நிமிஷம் இருப்பா அப்படின்னு அவர் போய் அவருக்கு வச்சுருந்த ஒரு ஃபுட்டு பாக்கெட்டை கொண்டு அந்த பையனுக்கு கொடுக்குறாரு. எனக்கு வீடு பக்கம்தாப்பா, நான் அப்புறம் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றாரு. அந்த பையன் கண்ணு கழுகிட்டான். இதுதாங்க மனித நேயம்ன்றது. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். அதே மனித நேயத்தோட லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.